குட் மார்னிங் சாம்பியன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆப்டிடியூட்ல வந்துட்டு ஒரு 4 क्वेश्चन பார்க்க போறோம். நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் நிவேதா இருக்காங்க. ஸோ ஒரு क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? First question என்ன சொல்றாங்கன்னா, let us consider the length of the side of a square represented by 2y plus 3. The length of the side of an equilateral triangle is 4y. If the square and equilateral triangle have equal perimeter, then what is the value of y கேக்குறாங்க. So square வந்து ஸ்கொயரோட சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y plus 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடு ஆஃப் an equilateral triangle வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4y. So 4y. So condition என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the square and the equilateral triangle have equal perimeter, then what is the value of y கேட்டிருக்காங்க. So வந்து என்ன சொல்லணும்னா, perimeter of square equal to of equilateral. Perimeter of square equal to perimeter of equilateral triangle. So perimeter of square நமக்கு தெரியும் 4 into a is equal to a on side என்ன கொடுத்திருக்காங்க 2y plus 3 கொடுத்திருக்காங்க. 4 into 2y plus 3 equal to perimeter of triangle 3 into 4y. So நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 8y plus 12 equal to 12y. நமக்கு y வந்து என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். இது ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்த்தோம். இது பெரிமீட்டர் டைப் ப்ராப்ளம். ரெண்டு பெரிமீட்டர் ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம பெரிமீட்டரை வச்சு நம்ம வந்து அன்னோன் வேல்யூல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சோ அடுத்த क्वेश्चन பார்ப்போம். Next question என்ன சொல்றாங்கன்னா, the length of the wall is 5/4 times of its height. If the area of the wall is 180 centimeters square meter, what is the perimeter of the wall கேட்டிருக்காங்க. So length of the wall. So wall நாலே நமக்கு வந்து rectangular shape இருக்கும். Length of the wall னா rectangle. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, length of the wall is 5/4 times of its height. அப்ப L equal to 5/4 times of h. ஏரியா கொடுத்திருக்காங்க. if the area of the wall என்ன கொடுத்திருக்காங்கன்னா A equal to 180. So area அப்படினா என்ன? area for the rectangle என்ன? length into height, width, which is equal to நம்ம வந்து இந்த L ஓட வேல்யூ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So 5/4 into h. So area 180 கொடுத்திருக்காங்க. So substitute பண்ணுவோம். 180 equal to 5/4 h square. H square equal to 180 into 4 divided by 5. H is equal to 12 கிடைக்கும். 12 எப்படி கிடைக்கும்? 180 ஃபர்ஸ்ட் 5 ஆல அடிச்சா 3 30 5 அடிச்சா 3 30 னா 6 வரும். சோ 36 into 4 க்கு ரூட் எடுத்தோம்னா 36 into 6 4. ஆமா அப்படி தான் போட்டு ஆன்சர் சொல்லணும். So வந்து root of 36 into 4 is 6 into 12. That's equal to 12 கிடைக்கும். So இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது L equal to 5/4 into 12 equal to 15. இப்போ வந்து நம்ம length height கண்டுபிடிச்சோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா perimeter of the wall கேட்டிருக்காங்க. So perimeter equal to 2 into L plus B, which is equal to 2 into L என்ன 15 plus 12, 2 into 27, which is equal to 54. perimeter வந்து 54. ஒரு வால் எடுத்துக்கிட்டு லென்த்தையும் ஹைட்டையும் கண்டுபிடிச்சு அது மூலமா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சோம். இந்த ப்ராப்ளம் பெரிமீட்டர் ரிலவென்ட் ப்ராப்ளம் தான். போன வாட்டியும் பெரிமீட்டர் ரிலவென்ட்டான ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the ratio between the side of the room is 5:3. The cost of the whitewashing the ceiling of the room at 5 per square meter is rupees 270, and the cost of papering the wall at 10 per square meter is 48. What is the height of the room? So வந்து நமக்கு ரூம்னாலே நமக்கு வந்து கியூபா இருக்கும். கியூப். So the height, length, breadth. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, the ratio between the கொடுத்திருக்காங்கன்னா ratio between the side of the room. So by L is to B equal to 5 is to 3. So நம்ம எப்படி எழுதலாம்னா L equal to 5k and B equal to 3k எழுதலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the cost of the whitewashing of the ceiling of the room is
3s are 15 k square. இதுல வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ceiling of the room at so நமக்கு வந்து ரூம் வந்து கியூபாய்டா இருக்கும். இதுல வந்து எப்படி கண்டுபிடிக்கறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேப்பரிங் ஆஃப் த வால் கண்டுபிடிக்கலாம். பேப்பரிங் ஆஃப் த வால்னா நம்ம வால்னா ஃபோர் சைடும் இருக்கும். ஸோ ஃபோர் சைடும் நம்ம பேப்பர் பண்ணுவோம். ஸோ அதனால என்னன்னா டோட்டல் ஏரியா ஆஃப் ஃபோர் வால் into 0.4 which is equal to k square. என்ன கொடுத்திருக்காங்க the cost of whitewashing of the ceiling of the room at 50 per square meter is 270 கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபுல்லா எல்லா இதுவும் ரூமுக்கு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன ஏரியா நமக்கு என்ன 15 k square into நமக்கு வந்து இது 0.5 which is equal to எவ்வளவு காஸ்ட் கொடுத்திருக்காங்க 270 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து k equal to 6 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா and the cost of the papering the wall at 10 p per square meter is rupees 48 கொடுத்திருக்காங்க. சோ வந்து பேப்பரிங் வால்ல வந்து நம்ம பேப்பர் பண்ணும்போது என்னன்னா ஃபோர் சைடும் நம்ம பண்ணுவோம். சோ டோட்டல் ஏரியா ஆஃப் ஃபோர் வால் equal to into 0.5 which is equal to நமக்கு காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 48. அப்ப வந்து என்னன்னா வால் வந்து என்ன இருக்கும்னா ரெண்டு ஒரு வால் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து லெந்த் இன்டு பிரெத் இருக்கும். அந்த லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் இருக்கும். சோ b into h plus 2 into h into b length into b into 0.4 which is equal to 48 நமக்கு இருக்கும். இதுல வந்து நமக்கு h காமனா இருக்கும். சோ 2 into h காமனா இருக்கும். அப்ப l plus b into 0.4 which is equal to 48. So l plus b வந்து என்னன்னா இது ரெண்டு பிளஸ் பண்ணுவோம். So 5k plus 3k சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2h into 8k into 0.4 equal to 48. So இதுல நமக்கு வந்து என்னன்னா சோ நம்ம k வந்து வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிருப்போம் 6. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2h into 8 into 6 into இந்த 0.4 வந்து 4/10 ன்னு எழுதலாம். சோ இந்த சைடு போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா 418 கிடைக்கும். சோ 418 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது h is equal to 480 divided by 8 into 6 into 2 is equal to ஒரு 4 இருக்கு. பாயிண்ட் 4ல 4/10 4/10 வந்து 480 வந்துச்சு. 0.4 வந்து 4/10 எழுதலாம். சோ மேல 10 போட்டீங்க கீழ 4 இருக்கும்ல 4/10 வந்து கீழ ஒரு 4 வரும்ல அந்த 8 into 6 into 2 into 4. ஓகே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு கேன்சல் பண்ணும்போது 6 ஆச்சு 10 10 2 ஆச்சு 5 5 பை 4 4 1.25 வருது. ஃபைல் நமக்கு which is equal to 5. ஸோ ஹைட் வந்து 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். ஆப்டிடியூடில் சிம்பிளான ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய ப்ராப்ளத்துக்கு போகலாம். நல்லா அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க the radius of the circular wheel is 1.5 meter 1.75 meter how many revolution will it make it traveling 11 kilometer ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் சர்க்குலரோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 1.75 மீட்டர். ஸோ இதில் வந்து என்னன்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து இப்போ வந்து சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல ரொட்டேட் ஆகுது. எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல வந்து இது வந்து 11 கிலோமீட்டர் ரீச் ஆகும் எத்தனை ரெவல்யூஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்னன்னா ஸோ வந்து இப்போ வந்து ஒரு ரெவல்யூஷன் ஸோ ரெவல்யூஷனால என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆகுது சர்க்கிள் சொல்லணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் equal to 2 pi r which is equal to 2 into 22/7 into 1.75. ஸோ நமக்கு கிடைக்கும்போது இது சால்வ் பண்ணும்போது நமக்கு 11 மீட்டர் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ரெவல்யூஷனை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு 11 மீட்டர் கிடைக்குது. இது
மீட்டர்ல வந்து எவ்வளோ ரெவல்யூஷன் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 11 மீட்டர்ல வந்து நமக்கு 1 ரெவல்யூஷன். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு இது 11 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 11 into 1000 which is equal to 11,000. ஸோ நமக்கு சால்வ் பண்ணா 100,000 ரெவல்யூஷன்ல வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு 11 மீட்டர்னா 1000 ரெவல்யூஷனுக்கு 11 கிலோமீட்டர்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு 4 வகையான ப்ராப்ளம் கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு தேங்க்யூ.